வணக்கம். இது காட்டனோட போட்காஸ்ட். ரொம்ப நாளாக டிவியில் படமும் சீரியலும் பார்த்து பார்த்து போர் அடிச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேறு எதுவுமே இல்லையாடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஊரில் தெருக்கூத்து நடக்கிற விஷயம் தெரிஞ்சு போய் அங்கே போனேன். ஐயா தெருக்கூத்தா மொக்கடா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதே ஃபீலிங்கில் தான் நானும் அங்கே போனால் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு. சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரையும் அங்கே ஏகப்பட்ட பேர் இடத்த ஆக்குபை பண்ணிட்டு எனக்கு இடம் விடாமல் மூலையில் ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. என்னடா இது மூலையில் உட்காந்து பார்த்துங்கிற மாதிரி கானில் பார்த்துன்னே இருக்கும்போது தான் கூத்து ஆரம்பிச்சது. எடுத்தவொடனே தப்போ தேத்தே அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ பேச எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் கேட்க பக்கன்னு சிரிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏச்சா அப்படி சரி கிளம்பலாம் அப்படின்னும் போது தான் என் ஃப்ரெண்டு இருறா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உனக்கு புரியும் அப்படின்னா. சரி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே பயங்கர இன்வால்வ் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைலாம் விடாது அப்படின்னாதீங்க, சீரியஸாக தான். அப்படியே போக போக அந்த தெருக்கூத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிச்சு. அவங்க கதையை நரேட் பண்ண விஷயம் சூப்பராக இருந்தது. அப்படி என்னடா கதை அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் மகாபாரதம். ஐயா மகாபாரதமா? இதுதான் எல்லா டிவி ரேடியோ எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கு மேடம் அப்படின்றீங்களா? இல்லைங்க, நீங்கள் டிவிலேயே பார்க்குற ஷோஸ்லலாம் வந்து கிராஃபிக்ஸு, பிஜிஎம், கேமரா கோணங்கள் நாணங்கள் அப்படியே அதிரி பிதிரி பேசுகிற டைலாக்ஸு பிஜிஎம்மும் போட்டு அதில் இருக்க ரியாலிட்டி போயிடுது. பட் ஆனால் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் அந்த ரியாலிட்டி அப்படியே நமக்கு வந்து கண்ணு முன்னாடி மகாபாரதத்தில் என்ன நடந்தது அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ண வைக்குது. மகாபாரதத்தில் 2 கேரக்டர்ஸ் வந்து என்ன ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்ச வந்து 2 கேரக்டர்ஸ் அங்கே இருந்தது. ஒன்று திரௌபதியாக நடிச்சிருந்தவர், இன்னொன்று துரியோதனா பண்ணியிருந்தவர். திரௌபதியாக நடிச்சிருந்தவங்க எல்லாரும் பிடிச்சி அவரை அசிங்கப்படுத்தி திட்டி அவமானப்படுத்தும் போது நம்ம கோவப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு அப்படியே சபதெல்லாம் போடுறது, இந்த சீன்லாம் வந்து பார்க்கவே வா சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கிளாப் பண்ண வைக்கிற தூண்டுது. அதே மாதிரி தான் நம்ம துரியோதனா நடிச்சிருந்தவரும் அவரோட டைலாக் டெலிவரி அப்படியே அவரோட அந்த ஆக்ஷன்ஸ் துடிப்புகள் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆசோமேட்டிக் ஆஃப் அரோமலே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அவரோட கிரேட் அட்வைசர் சகுனி செத்து போயிறாரு. நம்மளும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழகிற சீன்லாம் செம்ம சூப்பர் அப்படின்ட்டு நம்மளை சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த குரூப்ல இருந்த ஒருத்தர் வந்து ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற, சொத்தெல்லாம் எழுதி குத்துற வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அவர் செவில் மேல பலார்னு ஒன்று விட்டாரு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அங்க நிக்கிறது வந்து யாரு ஆக்டர் கிடையாது, முழுசா மாறி இருக்க துரியோதனன். என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க ஆக்டிங் பத்தி பேசுறீங்க, ஆக்டிங்லாம் எங்களுக்கு தேவை, நாங்க போறதே வந்து 4 பாட்டு காமெடி இதுக்காக தான் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம கூத்துலயே வந்து அதிகமா காமெடி, பிளாக் காமெடி, சந்தானத்தை மிஞ்சற அளவுக்கு காமெடி எல்லாம் வச்சு சூப்பரா பண்றாங்க. பாட்டுலாம் வர நடுவில் நல்லா பாடுறாங்க. ஆனா பாட்டு தான் நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 நாள் கூத்து கண்டினியூஸா போனா அந்த பாட்டை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். பெரியவங்க மட்டும் தான் கூத்த ஜாலியா ரசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா சின்ன புருஷன்லாம் கூட அந்த காமெடியெல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி ரசிச்சு நைட்டு ஃபுல்லா அப்படியே அந்த அந்த இடமே வந்து சூப்பரா கலர்ஃபுல்லா ஜாலியா இருக்கு. இது போய் பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா? 1.25 மணி நேரம் உங்களை தேட்டர்ல உட்கார வைக்க இப்ப இருக்க தமிழ் சினிமா பிலிம் மேக்கர்ஸ்லாம் திணறாங்க. அப்படி இருக்கும்போது 8 மணி நேரம் கண்டினியூஸா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தானே. இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெருக்கூத்தை சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக வந்து நான் வந்து நடிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லலைங்க. தெருக்கூத்து நடக்கும்போது போய் பார்த்து அதை வந்து பாராட்டினீங்கனாலே போதும், தெருக்கூத்து அழியாது. ஸோ தெருக்கூத்தை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற சமூக கருத்தை இந்த போட்காஸ்ட் மூலமா தெரிவிச்சுக்கிறது இது காட்டானின் போட்காஸ்ட். தேங்க்யூ. இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.